இன்றைக்கி செய்ய போகிறது பண்டான் கோகனட் கேண்டி. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விவர்ஸ், இன்றைக்கி நான் பாண்டான் கோகனட் கேண்டி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். விவர்ஸ், நான் ஒரு 10 டவுன் பண்டான் எடுத்துருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ஒரு முழு பால்டீன், 1 கப்பு சீனி, ஒரு டவுன் பண்டான், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டவுன் பண்டானில் நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவாஸ், நான் டவுன் பண்டானில் பிளெண்டரில் போட்டேன். இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அரைக்க போகிறோம். ஓகேவா, இப்போ நம்ம அரைக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ நம்ம வடிகட்டலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்கணும். ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் பால்டீனை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பால்டீன் வேணுமோ அது தகுந்தாப்பில் இனிப்பு சேர்த்துக்குங்க. நான் ஒரு டின் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்தாச்சு. ஓகேவா, இது கூட நான் பண்டான் தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், கொதிக்குது. இதை நம்ம அடுப்பை வச்சு எடுத்துடலாம். ஓகேவா, நம்ம ஒரு மங்கில் ஊற்றி வச்சுருவோம். ஓகேவா, கொஞ்சம் ஆறட்டும். ஓகேவா, இப்போ பேன் அடுப்பில் வச்சு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், தேங்காய் பூ வறுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். ஓகேவா, இது கூட நான் ஒரு டவுன் பண்டான், இனிப்புக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சம் லேசாக உப்பு போட்டால் தான் கொஞ்சம் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ஓகேவா, இது கூட நான் வாசம் வர வரைக்கும் வறுத்துடுங்க. அதுக்கப்புறம் சீனி போடலாம். நான் 1 கப்பு சீனி எடுத்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஒன்று மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வாசம் வந்துடுச்சு. ரொம்ப நேரம் இது வறுத்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வாசம் வர வரைக்கும் வறுத்தா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகேவா, இது கூட நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாக்கா, பாருங்கள், பால்டீனையும் டவுன் பண்ணனையும் சேர்த்து வச்சு இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ பாருங்கள், டவுன் பண்ணரோடு சேர்ந்து பால்டீனி சேர்த்து ஊற்றிட்டேன். இப்போ இது நல்லா கை விடாமல் நல்லா கிண்டிகிட்டே வரணும். அப்போ திக்காக வர வரைக்கும் நல்லா கிண்டிடுவாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கட்டி ஆயிடுச்சு. தண்ணி சுத்தமாக இல்லை. பாருங்கள், அந்த பால்டீனை ஊற்றி சுத்தமாக இது பாருங்க, நல்லா திக்காக இருக்குது. பாருங்கள், அப்படி நவுத்த முடியுது. இந்த டெக்ஸ்சர் தான் நீங்கள் எடுக்கணும். ஓகேவா, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் ஒரு தட்டு எடுத்துருக்கேன். தட்டில் நெய் தடவிருக்கேன். தடவிட்டு இதில் அப்படியே போட்டுருங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், நல்லா கை வர வச்சு நல்லா அமுச்சு விட்டேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். சுட நல்லா அமுச்சு விட்டிங்களா கணக்காக வந்துடும். ஓகேவா, இப்போ நான் வச்சுட்டேன். இது சூடு ஆறிற பிறகு உங்கள்கிட்ட நான் வெட்டி காமிக்கிறேன். ஓகேவா, ஏற்கனவே நான் சூடாக இருக்கிறப்பே நான் வெட்டி வச்சிட்டேன். இப்போ நல்லா சூடு நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள், வெட்டி வச்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது வித்தியாசமாக டவுன் பண்ண செஞ்ச கோகனட் கேண்டி. ஓகேவா, இப்போ பாருங்கள், கேண்டி ரெடி ஆயிடுச்சு. நான் பாருங்கள், இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக அழகாக வெட்டியிருக்கேன். உங்களுக்கு உங்கள் விருப்பம், நீங்கள் எந்த சைஸ் வெட்டுறீங்களோ அந்த சைஸு நீங்கள் வெட்டிக்கிங்க. ஓகேவா, ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான பண்டான் கோகனட் கேண்டி ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.